ஹாய் கைஸ், என்னோடய அக்கா பொண்ணுக்காக பார்பி தீம் கேக்கில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. பாப்பா வந்துட்டு ஆக்சுவலாக 2 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. 2 மந்த்து கூட இருக்காது, 4 மந்த் 5 மந்த் இருக்கும். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு, சித்தி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசும்போது வழியில் பாப்பா சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாப்பா வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 6 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா சுகர் சேர்த்து பீட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு நான் பின் பண்ணுறேன். 6 முட்டை எடுத்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு 1.5 கிலோ மாதிரி பண்ணியிருந்தேன் நான். அதனால் 6 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், இந்தளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து வெட்டி இன்க்ரீடியன்ஸ் மாவு, அப்புறம் வந்துட்டு கொக்கோ பவுட்ரு, மற்ற எல்லாமே சேர்த்து இது பண்ணிக்கிட்டேன். சோடா உப்பு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பண்ணும்போது வந்து நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ட்ரையாக மாதிரி ஆயிடும். கேக் வந்து சாஃப்டாகவே வராது. நான் ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணிட்டேன் அந்த மாதிரி. அப்படி பண்ணனால எனக்கு கொஞ்சம் ரஃப்பாக வந்துருந்தது கேக். அதனால் சொல்கிறேன் நான். அதாவது ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த நம்ம மாவு போட்டு பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும் நல்லா வந்து நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், பையன் நிதானமாக பண்ணணும். வீடியோ வந்து இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன், நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து 2 டின்னில் ஊற்றிக்கிட்டேன். 7 இன்ச் டின் ஒன்று, 5 இன்ச் டின் ஒன்று. நம்ம வந்துட்டு தீம் கேக்கு, அதாவது டால் தீம் கேக்குன்றதுனால முக்கோண ஷேப்பில் வரணும் இல்லையா, அதனால் மேலே மேலே வச்சு கட் பண்ணிக்குவோம் அப்படின்றக்காக வச்சுக்கிட்டேன். நான் அதுக்கிட்ட அந்த மோல்டு வந்து நான் வாங்கலை, அதனால் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து 7 இன்ச் டின்னு. அதுக்கப்புறம் வந்து 5 இன்ச் ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சுட்டு நான் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அது ரெண்டுமே வந்து ஒரே டயத்தில் நான் வந்துட்டு பண்ணிடலாம். என்னோடய ஓவனில் வந்துட்டு 42 லிட்டர் உஷாவில் வந்து நான் வாங்கினேன். ஓவன் வந்து ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 4 மந்த் வரைக்கும் நான் அடுப்பில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஓவன் வந்து இஎம்ஐயில் போட்டு வாங்கினேன். இப்போ அதுக்கப்புறம் அந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஓவனில். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் எடுத்த பிறகு சூப்பராக வந்துருந்தது ஸ்பாஞ்சியாக. அதேமாதிரி நல்லா டீமோல்ட் பண்ணேன், நல்லா வந்திருந்தது. கண்டிப்பாக ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து என்ன ஃப்ளேவர் அப்படின்னா, இது பிளாக் ஃபாரஸ்ட் தீமில் தான் எங்கள் அக்கா கேட்டிருந்தாங்க. அதனால் பாப்பாவோட ட்ரெஸ் அனுப்பி, பாப்பா ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாதிரி எனக்கு அனுப்பிவிட்டாங்க அக்கா. அதே மாதிரி கலரில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணி பண்ணணும். கீழே ஒயிட்டு, மேலே வந்துட்டு ஒயிட் கலரில் இப்போ கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு நைட்டு ஏற்றுல ஒயிட் கலரு, அந்த பாட்டிலில் வந்து ஒயிட் எழுதியிருக்கு. ஆனால் போட்டு பார்த்தா ப்ளூ மாதிரி இருக்குது. அக்காக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன். எங்கள் அக்கா பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைக்கா அது வெயிலிட்டு தான் போட்டுருந்துச்சு, நான் அதை தான் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி பார்த்துக்குவோம், நேரில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொண்டு போயிட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சூப்பராக இருந்தது. பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பார்பியோட ட்ரெஸ்ஸும் கரெக்டாக இருந்தது, 2 பேத்துக்கும் மேட்ச். பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சித்தி அப்படின்னு சொல்லியிருந்தா பாப்பா. அது அவ்வளோ சந்தோஷம் தான், ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா அது முன்னாடியே சொல்லிடுச்சு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு. இடையில அப்புறம் வந்து தீம் வேறு ஏதோ மாற்றிச்சு, முருகன் தீமில் பண்ணுங்க அப்படி அப்படின்ட்டு. கடைசிக்கு இதே ஃபைனல் பண்ணிடுச்சு பாப்பா. அதுக்கப்புறம் சூப்பராக அவுட்புட் செம்மையாக வந்துருந்தது. இது பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஐஸ் கேக்குன்றதுனால நம்ம ட்ராவல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, எதுவுமே வெயில் இல்லாமல் இருக்கணும். 6 o'clock நான் கிளம்பிட்டு எடுத்துகிட்டு பாப்பா கொடுக்குறக்காக என்னோடய சின்ன பொண்ணையுமே தூக்கிட்டே நான் போயிட்டேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தேன். ஈவினிங் தான் வந்தேன் நான் போயிட்டு. செலிப்ரேஷன் வந்து 6 மணிக்கு மேலே இருந்ததுனால என்னால் இருக்க முடியல. பெரிய பாப்பா வீட்டில் இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு நான் கிளம்பி வந்துட்டோம் சாயந்தரமே. அதுக்கப்புறம் வந்து பார்பி பொம்மையை மேலே வச்சு டிசைன் போட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா பொறுமையாக போடுற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் என்ன செஞ்சேன் அப்படின்னா, டக்குன்னு எடுத்துட்டேன் மொத்தமாகவே. பார்பியை கையில் எடுத்து அதோட தலையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபுல்லாக உடம்பு மட்டும் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை சொருவிட்டேன் அதில். ஏன்னா அப்படியே வச்சு பண்ணும்போது நம்ம குனிஞ்சு குனிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் எடுத்துகிட்டேன் நான். ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு யோசித்தேன் நான். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. என் பாப்பா கிட்ட காமிக்க முடியல, ஏன்னா அது 6 மணிக்கு போனதுனால என் பொண்ணு தூங்கி இருந்துச்சு. அதனால் ஃபோட்டோ மட்டும் காமிச்சு, எப்படி பாப்பா இருக்குது, அப்படி சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா. இதெல்லாம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேகமாக பண்ணோன்னா நம்ம க்ரீன் ஒட்டிக்கும் கை. அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சேன் நான். அந்த டிசைன்லலாம் அந்த மிட்டாயை வந்துட்டு எடுத்துகிட்டு பார்த்தோம். ட்ரெஸ்ஸை பார்த்தா உடம்புல வந்துட்டு எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கோல்டனில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன்லாம் வச்சு விட்டேன் நான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.